ஸ்டேட்டஸ் அதை வித்ட்ராவல் கொடுக்குறோம். எல்லாமே தனித்தனியாக நம்ம கொடுக்க போகிறோம். எல்லாமே தனித்தனியாக தான் கொடுக்கவும் முடியும். இது மினிமம் 25 ரூபா இருந்தாலே நீங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ணி செல்ஃபாக வித்ட்ராவல் பண்ணலாம். ரெஃபரல் பண்ணணுன்ற எந்த ஒரு கட்டாயம் இல்லை. 25 சப்மிட் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து செகண்டு ரெஃபரல் வேலெட்டு. ஓகேவா? ரெஃபரல் வேலெட்டில் 100 ரூபா இருக்குது. அது மினிமம் 50 ரூபா இருந்தாலே நம்ம வித்ட்ராவல் பண்ணலாம். நம்மகிட்ட 100 ரூபா, அதையும் வித்ட்ராவல் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து 3வது வித்ட்ரா ரிவார்டு வேலெட்டு. ஓகேவா? இது ரிவார்டு வேலெட்டு. இந்த ரிவார்டு வேலெட் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வித்ட்ராவல் கொடுக்க போகிறோம். இது பாருங்கள், மினிமம் 500 ருபீஸ். நமக்கு 500 ருபீஸ் வந்துருச்சு. இதில் மினிமம் 500 இருந்துச்சுன்னா வித்ட்ராவல் பண்ணலாம். இதுவும் நம்ம வித்ட்ராவல் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது நமக்கு இது ரிசீவ் ஆகுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். மொத்தமாக 3 அமௌண்ட்டும் சேர்த்து தான் நமக்கு மொத்தமாகவே நமக்கு வந்துடும். ஓகேவா? அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. மொத்தமாக 3. இப்போ இதில் இது ஒரு 450, இது ஒரு 90, 490, 540, 560, 250 வரும். ஓகேவா? 562 ரூபா 50 பைசா வரும்னு நினைக்கிறேன். இது 3 அமௌண்ட் நமக்கு இன்றைக்கி சென்ட் பண்ணுவாங்க. இது போக நம்ம எல்லாருமே நீங்கள் வந்து இப்போ வந்து நான் சில்வரில் இருக்கேன்ல, என்னுடைய பிளான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சில்வரில் நான் இருக்கேன். அதான் 25 ருபீஸ் கிடைக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய பிளான் வந்து சில்வரில் இருக்குது. நான் வந்து பேலன்ஸ் இப்போது எப்படி அப்படின்னு நம்ம இப்போது அப்கிரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேவா? ரீசார்ஜ் ஆப்ஷனில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸில் போங்க. ரீசார்ஜ் ஆப்ஷனில் போய்ட்டு 500 ரீசார்ஜ் பண்ணிடுங்க. ஓகேவா? 500 ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கம்பெனிக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்க வந்து உங்கள் வேலெட்டில் 1000 ஆக்கிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்காக என் வேலெட்டில் பாருங்கள் 1000 ரூபாய் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் போயிட்டு கோல்டு பிளானை எப்படி அப்கிரேட் பண்ணணும்? நீங்கள் எப்படி இருந்தாலுமே இதில் மெயின்லேயே போய்ட்டு அப்கிரேட் கூட கொடுத்துக்கலாம். இல்லை அக்கௌண்ட்டில் போயும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்கிரேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது கோல்டு பிளான். கோல்டு பிளான் எப்படி பை பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அமௌண்ட் ஆட் ஆன உடனே நீங்கள் உள்ளே வந்துடுங்க. ஓகேவா? உள்ளே வந்தோடனே அந்த கோல்டு பிளானை பைன்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இப்படி தான் வரும். ஆர் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ், சப்ஸ்கிரைப்னு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ்டு கோல்டு பிளான் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சா? ஓகே, இங்கே பாருங்க, வேலெட்டில் இருந்த அமௌண்ட்டு 0 ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம பிளான் வந்து கோல்டுக்கு வந்தாச்சு. இப்போது அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். டேஷ்போர்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பிளான் என்ன பிளானில் இருக்கும். ஓகே, கோல்டு பிளான் இன்வெஸ்ட்னு வந்துருச்சா? கோல்டு பிளான். ஓகே, இவ்வளோ தாங்க. அப்கிரேட் பண்ணுறது வெரி சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணுறவங்க, விருப்பம் இருக்கவங்க அப்கிரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இனிமேல் நமக்கு டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் 50 ருபீஸ் கிடைக்கும். ஓகேவா? நம்ம இன்றைக்கி போட்ட வித்ட்ராவலும் வந்துருச்சு. அந்த ப்ரூஃப் தான் இது. 563 ரூபா, 62 ரூபா 50 பைசா. ஆனால் நமக்கு 63 ரூபா போட்டிருக்காங்க. ரிசீவ் ஆயிடுச்சு. பேமெண்ட் ப்ரூஃபும் ஷோ பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பேமெண்ட்லாம் அன்னன்னைக்கு நமக்கு கிரெடிட் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ இருந்தாலும், அதாவது மினிமம் 25க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.